இன்னமும் செல்லம் கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே எபிசோடில் பார்த்தீங்கன்னா போஸ் தூங்குறத பார்த்துட்டு கஷ்டப்பட பார்த்துட்டு அவங்க அம்மா இந்த மாதிரி ஒரு ஏர் குளோரோ பில்லோ வந்து தராங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து காவியா எடுத்துடுறாங்க. நான் அவனை தண்டனைக்கு வந்தால் இப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் செல்லம் கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க போல, இவெல்லாம் கண்டிப்பாக திரும்ப ஜெயில் கொடுக்குற மாதிரி தண்டனை கொடுக்குறது நான் அப்படி பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் குளோரையும் தலங்கானி பார்த்தீங்கன்னா யாரும் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இப்படி தான் மன்னிப்பிக்கணும் பேசாமல் ஒரு சாரி வாங்கி கொடுத்து அதில் சாரின்ற மாதிரி எழுதி கொடுத்துடலாம் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. போஸ் பார்த்தீங்கன்னா காவியா சொன்னதால் பார்த்தீங்கன்னா அவங்க செங்கல் சொல்லல பயங்கரமாக வந்து அடிபடுற அளவுக்கு வேலை செய்வாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா காவியா கிட்ட எனக்கு என்னமோ மாப்பிள்ளை தின்றான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவர் உனக்கான தானே இவ்வளோ வேலை செய்கிறாரு வெயிலையும், அது கொஞ்சம் புரிஞ்சுக்கமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் இவ்வளோலாம் திருந்த ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி காவியா சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கும் தனத்துக்கு ஒரு சின்ன சண்டையாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா தனத்தை அடிச்சிடறாங்க. தனம் திருப்பி அடிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போஸோட அக்கா வந்து என்ன கை நீளுது, உங்கள் அக்கா கூட ஒண்டிட்டு வந்தவங்க தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒரு தான் விரட்டி விட்டுறேன் பார்த்துக்கா அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயத்த தனம் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தமிழ்கிட்ட சொல்கிறாங்க.